காங்கிரஸ் நிர்வாகி கொலை செய்யப்பட்டதை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு பேருந்து நிலையம் முன்பு அக்கட்சி எம்எல்ஏக்கள் தலைமையில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் மனுவிடம் கேட்போம். மனு, விவரம் என்ன, பகிரலாம்? அதாவது குமரி மாவட்டம் திருவட்டார் பேரூராட்சிக்கு உட்பட்ட 10வது வார்டு கவுன்சிலருடைய கணவர் தான் கொலை செய்யப்பட்ட நபர். இந்த நபருடைய மனைவி திருவட்டார் பேரூராட்சியில் கவுன்சிலராக இருந்து வரும் நிலையில் நேற்று முன்தினம் இரவு அவருடைய வீட்டின் அருகே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ தேவாலயத்தின் முன்புறம் வைத்து 6 பேர் கொண்ட கும்பல் கொடூரமாக அவரை கொலை செய்துள்ளது. கொலை செய்த அந்த நபர்கள் தப்பிச் சென்ற நிலையில் 5 தனிப்படைகள் அமைத்து காவல்துறையினர் அந்த குற்றவாளி கொலையாளிகளை தேடி வரும் நிலையில் தான் இதுவரையிலும் அந்த கொலையாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் இன்று அவருடன் தொடர்பு இருக்கக்கூடிய நாகூர் பகுதியைச் சேர்ந்த 2 நபர்களை கைது செய்து தற்போது இந்த முக்கிய குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் பணியில் தனிப்படை போலீசார் நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. இந்த நிலையில் தான் இந்த கொலையாளிகளை உடனடியாக கைது செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டை வைத்து பத்மநாபபுரம் விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர், கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர், குளச்சல் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிய 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமையில் தற்போது திருவட்டார் பேரூராட்சி நிலையம் முன்பு ஆர்த்தாண்டத்திலிருந்து குலசேகரம் செல்லும் சாலையில் இந்த சாலை மறியல் போராட்டம் தற்போது நடைபெற்றது. தகவலுக்கு நன்றி.